அன்று முழுவதும் உறங்காமல் இருத்தல். மூணாவது உச்சி பொழுது மட்டும் உண்ணுதல். மதியம் மட்டும் உச்சிக்கால பூஜை முடிஞ்சதும் இல்லையா, அன்று இரவு மட்டும் உண்ணுதல். நான்காச்சா? எத்தனை சொல்லியிருக்கேன்? 4 சொல்லியிருக்கேன்னா, முதல் என்ன சொன்னேன்? அன்று முழுவதும் உண்ணாமல் இருத்தல், அன்று முழுவதும் உறங்காமல் இருத்தல், அன்று முழுவதும் உச்சிக்காலம் உச்சி பொழுது மட்டும் உண்ணுதல், அடுத்து இரவு மட்டும் உண்ணுதல், அடுத்து அன்று முழுவதும் 4 யாமமும் சிவபூஜை செய்தல். இதுதான் சோமவாரத்துடைய சிறப்பு. இது நமக்கு திருவிளையாடல் புராணத்துல வருது. அப்ப இங்க இறைவருமன் என்ன செஞ்சிருக்கான்? சோமவார விரதம் இருந்திருக்கான் அப்படின்னா இந்த முறைப்படிதான் என்ன பண்ணியிருப்பான், கடைபிடித்திருப்பான் என்பதை நம்ம மறந்துடக்கூடாது. இது சோமவார விரதத்துல பாத்தீங்கன்னா இந்த விரத காலங்கள் எல்லாம் நம்ம சாமியை ரொம்ப அதிகமா நினைக்கணும். என்ன நினைக்கிறாங்க? விரதங்கிற பேர்ல செல்போன் பார்த்துட்டு இருக்காங்க.